உனக்காக ஜீவனை தந்திட்டார். சிலுவையில் உனக்காக தன் ஜீவன் தந்திட்டார். சீர்கெட்ட உன்னை மீட்க இரத்தத்தை சிந்திட்டார். சீர்கெட்ட உன்னை மீட்க இரத்தத்தை சிந்திட்டார். என்று நீயும் உணர்ந்திடு, என்று நீயும் புரிந்திடு, என்று நீயும் உணர்ந்திடு, என்று நீயும் புரிந்திடு. மனிதா உணர்ந்திடு நீ, மனிதா உணர்ந்திடு நீ. நீதிமானுக்காக ஒருவர் மரித்திடலாம், பாவியான ஒருவனுக்காய் யார் மரிப்பார்? நீதிமானுக்காக ஒருவர் மரித்திடலாம், பாவியான ஒருவனுக்காய் யார் மரிப்பார்? பாவியை தேடி பாரினில் வந்தவர், பாவிக்காய் மரணத்தை சிலுவையில் ஏற்றவர். ஆண்டவராகிய என் இயேசு ரட்சகரே, ஆண்டவராகிய என் இயேசு ரட்சகரே. என் பாவம் போக்கிடவே கல்வாரி சிலுவையிலே பலியாக மாண்டாரே என் மீட்பர் இயேசுவே. என் பாவம் போக்கிடவே கல்வாரி சிலுவையிலே பலியாக மாண்டாரே என் மீட்பர் இயேசுவே. பாவமில்லா ஆட்டுக்குட்டி பாவி உனக்காக பாவ நிவாரண பலியாக தந்தவர். ஆண்டவராகிய என் இயேசு ரட்சகரே, ஆண்டவராகிய என் இயேசு ரட்சகரே. உனக்காக மரித்த இயேசுவை ஏற்றிடு, உன் பாவம் நீங்கிட மனம் திரும்பு. உனக்காக மரித்த இயேசுவை ஏற்றிடு, உன் பாவம் நீங்கிட மனம் திரும்பு. கடைசி காலம் நெருங்கிடுதே, தாமதம் செய்யாதே. கடைசி காலம் நெருங்கிடுதே, தாமதம் செய்யாதே. கல்வாரி அன்பு உன்னை கனிவுடன் அழைக்குது. கல்வாரி அன்பு உன்னை இன்றே அழைக்குது. கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவை தேடும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில்
மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து அதை தியானித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். 1 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம் 19 வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் சீஷனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார். அனுபவபூர்வமாக தேவனுடைய வார்த்தையை அவர் நமக்கு விளக்கி சொல்கிறார். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. என் அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில மனிதன் செய்கின்ற பாவங்களிலிருந்து விடுதலை அல்லது ரட்சிப்பு அல்லது மீட்கப்படுகிறதான ஒரு அனுபவம். மீட்பு யாருக்கு? விடுதலை யாருக்கு? ரட்சிப்பு யாருக்கு என்றால் அடிமைத்தனத்திலே இருப்பவர்களுக்கு, சிறையிருப்பிலே இருப்பவர்களுக்கு, கட்டப்பட்டவர்களுக்கு இந்த மீட்பு அவசியமாக இருக்கிறது. ஆதி மனிதன் ஆதாம் பாவம் செய்தான். அந்த பாவத்திலிருந்து மீட்பதற்காக இறைவனே ஒரு ஆட்டை அடித்து அவர்களுக்கு தோலாடையை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பாவம் செய்த மனிதனுக்கு விடுதலை, ரட்சிப்பு, மீட்பு என்று சொல்லும்போது இரத்தத்தினாலே மீட்பு. முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டியினாலே, அந்த ஆட்டினாலே அவர்களுக்கு தோல் உடை கொடுக்கப்பட்டது. மனிதன் இறைவனால் படைக்கப்பட்டிருந்தபடினால் அவன் தேவ சாயலிலே இருந்தான். பாவம் செய்த பிறகு மனிதனுக்குள் இருந்த அந்த தேவ சாயல் அவனை விட்டு விலகிற்று. அவனுக்குள்ளே பாவ சாயல் உண்டானது. கட்டளையை மீறினதினாலே, பாவம் செய்ததினாலே தேவ சாயலை மனிதன் இழந்தான். அந்த பாவத்தினின்று அவனை விடுவிப்பதற்காக, ரட்சிப்பதற்காக தொன்று தொட்டு மனிதர்கள் மிருகங்களை பலியாக கொடுத்தார்கள். ஆடு, மாடு, பறவை, குருவி போன்றவைகளை தேவனுடைய சமூகத்திலே பலியாய் செலுத்தி அதனுடைய இரத்தத்தினாலே தங்கள் பாவம் கழுவப்படுகிறது, நீக்கப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறோம் என்று அவர்களே அப்படிப்பட்ட காரியங்களை செய்து வந்தார்கள். பிதாவாகிய தேவன் மோசையின் மூலமாக சில பலிகளை சொல்லி அந்த பலிகளை செலுத்தும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். என் அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் இன்று வரை பலிகளை செலுத்தி வருகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே அவதரித்து மனிதனுடைய பாவம் போக்குவதற்காக, நீக்குவதற்காக, மனிதரை ரட்சிப்பதற்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். மனிதன் பாவம் செய்தான். அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, ரட்சிப்பதற்காக இயேசு உலகத்துக்கு வந்தார். ஏனென்றால்
மனிதனை படைத்தவர் பராபரன், பரம்பொருள், எம்பெருமான் தான் படைத்த மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்காக தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். மோசையின் மூலமாய் சொல்லப்பட்ட எல்லா பலிகளுக்கு மேலாக தன் சொந்த குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்தினாலே பாவம் நீக்கப்பட வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய குமாரனை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்தும் நீக்கி சுத்திகரிக்கிறது என்று சொல்லி 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனத்திலே வாசிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, பாவ மன்னிப்பிற்காக சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசுவின் இரத்தம். ஒரு மனிதன், ஒரு மகன் தவறு செய்வானானால் அல்லது பாவம் செய்வானானால் அந்த மகனுடைய அந்த பாவ பழியை யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? தகப்பன் அல்லவா? தந்தை அல்லவா? மகனுடைய பாவத்தை, மகன் செய்த தவறை தகப்பன் தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோலதான் பிதாவாகிய தேவன் மனிதர்கள் செய்த எல்லா பாவத்திற்காக தன்னுடைய சொந்த குமாரனை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். சிலுவை மரத்திலே கர்த்தராகிய இயேசு பலியானார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. என் அன்புக்குரியவர்களே, 1 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம் 19 வாசிக்கும் போது இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனத்திலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்று சொல்லி வாசிக்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையில மீட்கப்பட்ட மனிதனுக்கு மன்னிப்பு வேண்டும். ஆகவே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்பை தந்தார். இயேசு பாவம் செய்த மனிதர்களுக்கு மன்னிப்பை தந்தார். ஆண்டவராய் இயேசு பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடையவர். அந்த அதிகாரமுடைய இயேசு பாவ மன்னிப்பை மனிதனுக்கு தந்தார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு கிடைத்தது. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். மீட்கப்பட்ட மனுஷன், பாவ மன்னிப்பை பெற்ற மனுஷன் பரிசுத்தமடைய வேண்டும். ஏனென்றால் தேவன் பரிசுத்தர். அந்த பரிசுத்த தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டுமானால், அந்த பரிசுத்த தேவனை தரிசிக்க வேண்டுமானால், அந்த பரிசுத்த தேவனை தொழுது கொள்ள வேண்டுமானால் பரிசுத்தம் மிக அவசியமாக இருக்கிறது. மனிதனுக்கு எப்படி பரிசுத்தம் உண்டாகும்? மனிதன் எப்படி பரிசுத்தம் அடைவான்? அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மனிதன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். மிருகத்தின் இரத்தத்தினால் அல்ல, பறவைகளின் இரத்தத்தினால் அல்ல, மனிதன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாகிறான். அப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட மனிதன் பரிசுத்த ஆலயத்திலே பிரவேசிக்க வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 13 அதிகாரம் 12 வசனத்திலே பரிசுத்தம் செய்யும்படியாக, தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசுவின் இரத்தம் நம்மை பரிசுத்தம் செய்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். பரிசுத்தம் செய்த மனிதன், பரிசுத்தமாக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய ஆலயத்திலே பிரவேசிக்க முடியும். தேவாலயத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால் எபிரேயர் புஸ்தகம் 9 அதிகாரம் 12 வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார்
மனிதன் பாவம் செய்ததினாலே தேவனை விட்டு தூரமாய் போனான். மனிதன் பாவம் செய்ததினாலே தேவனை விட்டு விலகி போனான். தேவனுக்கு தூரமாய் இருந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால சமீபமாய் கடந்து வந்தான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றான். என் அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மீட்கப்பட வேண்டும், உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், பரிசுத்த ஆலயத்திலே பிரவேசிக்க வேண்டும். அப்படி பிரவேசித்தால் நீங்கள் தேவனை தரிசிக்க முடியும். தேவனை தரிசிப்பதற்கு தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும். கொலோசியர் 1:20 சொல்கிறது, தேவனிடத்திலே ஒப்புரவாகும்படியான சாக்கியத்தை பாக்கியத்தை இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே நமக்கு கொடுத்தார். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்படுகிறோம். அப்படி ஒப்புரவாக்கப்படுகிறதுனால நாம் தேவனை கிட்டி சேருகிறோம். என் அன்புக்குரியவர்களே, தேவனை கிட்டி சேரக்கூடிய மனிதன் பரிசுத்தம் இல்லை என்றால் தேவனை கிட்டி சேர முடியாது. ஆகவேதான் பரிசுத்த ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த பரிசுத்த ரத்தம் இயேசு கல்வாரியிலே சிந்தினார். அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே மனிதன் தேவனோடு கூட ஒப்புரவாகிறான். அப்படி ஒப்புரவாகப்பட்ட மனிதன் சமாதானம் பெறுகிறான். இன்றைக்கு மனிதனுக்குள்ளே சமாதானம் இல்லை, உள்ளத்திலே இல்லை, இல்லத்திலே இல்லை, நாட்டிலும் இல்லை, தேசத்திலும் இல்லை. சமாதானம் எப்படி கிடைக்கும்? இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானம் உண்டாகிறது. என் அன்புக்குரியவர்களே, அந்த சமாதானத்தை நீ பெற வேண்டுமானால் மீட்கப்பட்டிருக்க வேண்டும், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும், பரிசுத்த ஆலயத்திற்குள் வர வேண்டும், தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும். அப்படி ஒப்புரவாக்கப்பட்ட மனிதன் சமாதானம் பெறுகிறான். அந்த சமாதானம் பெறுகிற மனிதனை வேதம் சொல்லுகிறது நீதிமானாக்குகிறது. வேதம் அந்த மனிதனை நீதிமானாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனிதனை, பாவ மனிதனை, துன்மார்க்கமான மனிதனை, அசுத்தமான மனிதனை பரிசுத்தம் செய்து அவனை நீதிமானாக்குறது. கிருபையினாலே நீதிமானாக்கப்படுகிறான். இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமானாக்கப்படுகிறான். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே நீங்கள் தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து தேவ சமூகத்தில் நீங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனிதனுக்கு மீட்பு என்றால், விடுதலை என்றால், ரட்சிப்பு என்றால் இயேசு மட்டும்தான் தர முடியும். அந்த இயேசுவை தேவன் அனுப்பினார். அந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். ஆகவே அவர் அனுப்பினதினாலே நமக்கு மீட்பு கிடைத்தது, விடுதலை கிடைத்தது, ரட்சிப்பு கிடைத்தது. வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். உலகத்திற்கு வந்த இயேசு மனிதனுக்காகவே மரித்தார், மனிதனுக்காகவே உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த உயிரோடு இருக்கிற இயேசுவை நீ தரிசிக்க வேண்டுமானால் பரிசுத்தம் மிக அவசியமா இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, அடிமைத்தன வாழ்க்கையில இருக்கிற என் அன்பு மகனே, வாலிபனே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, என் அன்பு தாய்மாரே, தகப்பன்மாரே, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற உனக்கு மீட்பை இயேசு மட்டும்தான் தர முடியும். இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான் உனக்கு மீட்பை கொடுக்க முடியும். கட்டப்பட்டிருக்கிற உனக்கு, அடிமைத்தனத்தில் இருக்கிற உனக்கு, சிறையிருப்பில் இருக்கிற உனக்கு விடுதலையை கொடுப்பது இயேசுவின் ரத்தம் மாத்திரமே. மீட்பை கொடுப்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. நீங்க நிகழ்ச்சியை காண்கிற சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளையே, அடிமைத்தனத்தில் இருக்கிறாயா? பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாயா? சிறையிருப்பில் இருக்கிறாயா? கட்டப்பட்டிருக்கிறாயா? இயேசுவே உம்முடைய ரத்தத்தை என் மீது தெளியும், இயேசுவே உம்முடைய ரத்தத்தை என் மீது பூசும், இயேசுவே உம்முடைய ரத்தத்தை என் மீது ஊற்றும் என்று சொல்லி கேள். இயேசு
உன்னை மீட்டுக் கொள்ளுவார். உனக்காகவே ரத்தம் சிந்தினார், உன்னை மீட்பதற்காகவே. ஆகவே இந்த மீட்பராகிய இயேசு உன்னை மீட்க ஆவலாய் இருக்கிறார். உனக்கு அந்த மீட்பு வேண்டுமா? நீ மீட்கப்பட வேண்டுமா? விடுவிக்கப்பட வேண்டுமா? ரட்சிக்கப்பட வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரம்தான் மீட்கப்பட முடியும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இதை காண்கிற சகோதர சகோதரிகளே, இயேசுவின் ரத்தம்தான் பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு கிடைத்தது. இயேசு சிலுவையிலே பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னியும் என்று சொன்னார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் பாவங்களை மன்னிக்க இயேசுவுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. ஆகவே மனம் திரும்புவாயானால், இயேசுவை ஏற்றுக்கொள்வாயானால் உனக்கும் இந்த பாவ மன்னிப்பு உண்டு. பாவ மன்னிப்பு வேண்டுமா? இப்பொழுதே மனம் திரும்பு, இப்பொழுதே இயேசுவை ஏற்றுக்கொள். இந்த நிகழ்ச்சியை காண்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீ இன்னும் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இன்னும் சிறையிருப்பிலே இருக்கிறாய், இன்னும் நீ கட்டப்பட்டிருக்கிறாய், பாவத்தின் சிறையிருப்பிலே இருக்கிறாய், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாய், பாவத்தோடு கட்டப்பட்டிருக்கிறாய். உனக்கு ஒரு மீட்பு வேண்டும். அந்த மீட்பை இயேசு தர வல்லவராக இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் மாத்திரமே உன்னை மீட்க முடியும். மீட்கப்பட்ட மனிதனுக்கு மன்னிப்பு, மீட்கப்பட்ட மனிதன் பரிசுத்தமாக்கப்படுகிறான், மீட்கப்பட்ட மனிதன் பரிசுத்த ஆலயத்துக்குள் வருகிறான், மீட்கப்பட்ட மனிதன் தேவனோடு கூட ஒப்புரவாகிறான். தேவனோடு ஒப்புரவாகிற மனிதனுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். அந்த சமாதானம் பெற்ற மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான். நீதிமானாக்கப்பட்ட மனிதன் கர்த்தருக்குள் களி கூறுகிறான், சந்தோஷப்படுகிறான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, உனக்கு அந்த சந்தோஷம் வேண்டுமா? உனக்கு அந்த சமாதானம் வேண்டுமா? உனக்கு ஒரு நிம்மதி வேண்டுமா? இன்றைக்கே இயேசுவே என் மீட்பரே, என் ரட்சகா என்று நீ கேட்பாயானால் இந்த இயேசு உனக்கு ஒரு விடுதலை, உனக்கு ஒரு ரட்சிப்பை, உனக்கு ஒரு மீட்பை இன்றைக்கு தர வல்லவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? விட்டு கொடுப்பாயா? நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், நல்ல ஒரு வேலையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே, இந்த நேரத்திலே உனக்கு ஒரு மீட்பை கொடுக்க இயேசு காத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு இந்த மீட்பு வேண்டுமா? உனக்கு இந்த சமாதானம் வேண்டுமா? உனக்கு இந்த சந்தோஷம் வேண்டுமா? உனக்கு இந்த விடுதலை வேண்டுமா? இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு, இன்றைக்கு உன்னை அர்ப்பணி. இயேசு உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். இயேசு உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். இந்த அருமையான நாளிலே நாம் எல்லோரும் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய உள்ளத்தை திறப்போம். நம்முடைய உள்ளத்தை திறந்து, தேவகுமாரனே, இயேசு ரட்சகா, என்னுடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தாரும், என்னுடைய சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என் நோயிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும், என்னை மீட்டுக்கொள்ளும். நான் உமக்காக வாழ்வேன், உமக்கு சாட்சியாய் நிற்பேன். என்னை மீட்டுக்கொள்ளும், என்னை ரட்சித்துக் கொள்ளும், என்னை விடுவியும் என்று சொல்லி கேட்பாயானால் இன்றைக்கு அந்த இயேசு உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு மீட்பை கொடுக்க ஆவலாக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒப்பு கொடுப்பாயா? விட்டு கொடுப்போமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோமா? எல்லோரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, ஒவ்வொரு வாலிப தம்பிகளுக்காய், தங்கைகளுக்காக, ஒவ்வொரு தாய்மார்களுக்காக, தகப்பன்மார்களுக்காக, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு முதியோர்களுக்காக, பெரியோர்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல், நிம்மதி இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. கட்டப்பட்டிருக்கிற மக்களை விடுவிப்பீராக. சிறையிருப்பில் இருக்கிற மக்களை மீட்டுக் கொள்வீராக. இன்றைக்கே அவர்களை மீட்பீராக. இன்றைக்கு அவர்களை விடுவிப்பீராக. இன்றைக்கு அவர்களை ரட்சிப்பீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மீட்கப்பட வேண்டும், பாவ மன்னிப்பை பெற வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும், பரிசுத்த ஆலயத்திலே வந்து அவர்கள் அமர வேண்டும், தேவனோடு ஒப்புரவாக வேண்டும்.
தேவ சமாதானத்தை பெற வேண்டும், நீதிமானாக வாழ வேண்டும், கர்த்தருக்குள் களி கூர்ந்து ஜீவிக்க வேண்டும். உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எங்களுடைய ஜெப உதவி தேவைப்படுமானால் 7397451314 மற்றும் 9840727485 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக 24 மணி நேரம் ஜெபிக்க ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறோம். மேலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமானால் எங்களுடைய தொலைபேசி மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான வாலிப சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. வருகின்ற 16/8/2026 ஞாயிறு மாலை 4 மணிக்கு விசேஷித்த வாலிபர் கூட்டம் நடைபெற உள்ளது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவாசிரை பெற்று செல்லுங்கள். இடம் ஐசி ஹவுஸ் ஆஃப் பிரேயர், அண்ணா தெரு, திருவள்ளுவர் நகர், ஜமீன் பல்லாவரம், சென்னை 6,43,000. உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கும் ஐசிய வாலிபர்கள். என்னை மீட்க வந்த இரட்சகரே, இரத்தம் சிந்தி என்னை மீட்டவரே, என்னை மீட்க வந்த இரட்சகரே, இரத்தம் சிந்தி என்னை மீட்டவரே, குருசை எனக்காய் சுமந்து தீர்த்தவரே, கோர குருசில் குருதிய வடித்தவரே, குருசை எனக்காய் சுமந்து தீர்த்தவரே, கோர குருசில் குருதிய வடித்தவரே, என்னை மீட்க வந்த இரட்சகரே, இரத்தம் சிந்தி என்னை மீட்டவரே. லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டியானவரே, மனுக்குலம் மீட்டிடவே மனிதனாய் அவதரித்த பஸ்காட்டு குட்டியே, பலிபீடமாகிய சிலுவை மரத்திலே பலியான காட்டுக்குட்டியே, கொல்கொதா மலையின் மேலே எனக்காக அடிக்கப்பட்ட குற்றமில்லா காட்டுக்குட்டியே.